அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபத்தில் இருக்கிறார், பாகியத்தில் ராகு இருக்கிறார், சப்தமத்தில் மிக விரைவில் சுக்கிரன் நுழைய போகிறார். அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் விலகக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சொல்கின்றபடியே சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைத்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அதை கேட்பதற்கு மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மென்மேலும் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கு இறைவன் அருளும் கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக அமைவதற்கு நெஞ்சார வாழ்த்துகிறோம். ஆனால் அதே வேளையில் பலர் நம்மளுடைய பலன்கள் அனைத்தும் கேட்பதற்கு காதில் தேன் வந்து பாய்வது போல் இனிமையாக இருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாறுதலையும் சந்திக்கவில்லை. தினம் தினம் நாங்கள் சிரமத்தையும் மிகுந்த வேதனையும் மகிழ்ச்சியை சந்திப்பதை காட்டிலும் சிரமத்தை தான் அதிகமாக சந்திக்கிறோம், ஏன் இருக்கிறோம் என்ற மனநிலை கூட எங்களுக்கு ஏற்படுகிறது என்று பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது சற்று மிகுந்த மனவேதனையாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த நிலைக்கு கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருந்தும் ஏன் நமக்கு நற்பலன்கள் நிறைவாக கிடைக்கவில்லை என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நாமும் தான் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இறைவனிடம் சென்று என்னுடைய வாழ்வில் துன்பம் வரக்கூடாது, மகிழ்ச்சி தான் கிடைக்க வேண்டும் என நாம் மன்றாடுகிறோம். ஆனால் அந்த துன்பம் வராமல் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எதிர்மறையான பல சிந்தனைகளை எண்ணுகிறோமுங்க. அப்போது நம்மளுடைய நம்பிக்கையானது முழுமையாக இறைவன் மீதும் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகளின் மீது இல்லாமலும் சில சிரமங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது இறைவனும் அதீத நன்மைகளை நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நேரத்தில் சனி மட்டும்தான் அஷ்டமத்தில் இருக்கிறார். ஆனால் அவரும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் அவரிடம் இருந்தும் பெரிய அளவில் சிரமம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இதுவரை எப்படி செயல்பட்டிருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய தருணங்கள்ல எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலும் தவிர்த்து எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ற நேர்மறையான சிந்தனையுடன் எனக்கு இது கிடைத்து விட்டது என்ற ஒரு மனநிலையுடன் இருக்க கற்றுக்கொண்டாலே போதும் மிக பெரிய மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கலாம். ஏனென்றால் நாம் ஒருமுறை நேர்மறையான சிந்தனையுடன் எண்ணக்கூடிய செயல் என்பது இறைவனிடம் 100 முறை மன்றாடிய ஒன்றிற்கு சமமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஆனால் அதே சமயம் நாம் எதிர்மறையான சிந்தனை செய்யும் போது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் நாம் அன்றாடு சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே நேர்மறையான சிந்தனையுடன் மனதில் பல நல்ல காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். மிக அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உண்டு. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இனிமையாக வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். பெரும்பாலும் குருவை வக்ர இயக்கங்கள் என்பது பாதிக்காதுங்க. எனவே அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதனால் சில சிரமங்கள் வரலாம் என்று எண்ணி நிச்சயமாக வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குரு நேர்கதியில் சஞ்சரித்தாலும் வக்ரம் பெற்றிருந்தாலும் குருதான். அவரிடமிருந்து நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும். எனவே இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும். திட்டமிட்டதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல சிந்தனைகள்
பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் தெளிவாக சிந்தித்து பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அஷ்டமத்தில் சனி இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். எனவே இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. உறவுகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. மன வருத்தம் ஏற்படாமல் பார்த்து கொண்டாலே நிச்சயமாக பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஏனென்றால் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் அஷ்டம சனியால் பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லை ஏற்படாது. அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகாது. எனவே பொருளாதார ரீதியான வாய்ப்புகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. ஆனால் உறவுகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆனால் அதே வேளையில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் இருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய புதிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும். தடைகள் இல்லாமல் பல காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நல்ல செய்தியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஒரு வகையில் அவர் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளும் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். ராசியின் அதிபதியான சந்திரன் 3, 4, 5 என வலம் வர போகிறார். 5ஆம் இடத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குருவின் சுப பார்வையும் பதிவதால் 3 கிரக நிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலும் தகர்த்தெறியப்படுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 6ல் சுக்கிரன் மறைந்திருப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தடையின்றி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அவை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது நவம்பர் 30ஆம் தேதி சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் நிச்சயமாக நீங்கி ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக விலகும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக பிரதோஷ தினத்தன்று சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகத்தை கிரகநிலைகள் மட்டுமல்ல சிவனும் அதீதமாக அள்ளி கொடுப்பாருங்க. பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.